விஜயாவும் மனோஜும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையாவ ரொம்ப டென்ஷன் ஆக்குறான். அவர் தான் ஒரு தடவ சொல்லிட்டார்ல, "முத்து மீனா உள்ள படுக்கட்டும். நீ கொஞ்ச நாள் வெளிய படுறா" அப்படின்ட்டு. அது கேட்காம, "ஏங்க என் பையன் வந்து பெரிய தொழிலதிபருங்க. அவனால ஏசி இல்லாம தூங்க முடியாது. கொசுலாம் கடிக்குங்க. அவன் எதுக்கு வெளிய படுக்கணும்? அவன் கௌரவ குறைச்சல் சொல்றாங்க." இதுல என்ன கௌரவ குறைச்சலு? அப்ப முத்து மட்டும் யாரு? வாடகைக்கா வாங்கின்னு வந்தாங்க? அதுவும் அவங்க பெத்த பையன் தானே. ஏதோ கோவம் தான் இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழணும். எப்ப பார்த்தாலும் இந்த மனோஜுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த விஜயா. கடைசியில நடுத்தெருவுல நிக்க வைக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். மீனாவையும் முத்தையும் திட்டிகிட்டே இருக்காங்க. சரி இதெல்லாம் பழகி போச்சு மாமா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அத்தைக்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ரோகிணி காலையில் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னு இதை கேட்டால் ஷாக்கான விஜயா வந்து எதாவது ரோகிணி போய் பார்த்தியா, என்னடி நீங்கள் 3 பேரும் கூட்டு கலவணி ஆகிட்டு என்னடி பண்ண போகிறீங்க, என் பையன் வாழ்க்கையை வர ஏற்கனவே சீரழிச்சிட்டு போயிட்டா, இப்போ என்ன திட்டம் வச்சிருக்கேன்னு மீனா பிடிச்சி தேவையில்லாமல் திட்டிகிட்டே இருக்காங்க. அண்ணாமலை பொறுமையாக இரு விஜயா, அவன் என்ன பேசுகிறான்னு பேசட்டுமே அப்படின்றாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இவளுக்கே இந்த பூ கட்டுற மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, கிறிஷுக்கு உடம்பு சரியில்லையா, அவன் வந்து எங்கள் பேரே சொல்லிட்டு இருக்கானா, அவன் பார்த்தா தான் உடம்பு நல்லா இருக்கும். ரோகிணி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மாமானோடனே, இல்லைம்மா இந்த ரோகிணியை வந்து சந்தேகமாக இருக்குது, அந்த ரோகிணி பேச்சு போயிட்டு நீ அங்கெல்லாம் போகாதீங்க, ஆனால் அப்படி நீங்கள் அவனை பார்க்கணுமா பார்த்துங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்லிடுறாரு. ஒன்றும் தேவையில்லை, இந்த இந்த குட்டி பிசாசு வந்து இங்கேருந்து ஒழிஞ்சதே பெரிய விஷயம், அது வந்து எதனால் பிளான் பண்ணும், அது மூஞ்சி அதையும் பாரு, எனக்கு கருப்பாக இருக்குது, எவன் பெத்த பிள்ளையோ அதை போய் இதுங்க போய் கொஞ்சம் பேசுதுங்க, இதுங்க ஒண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சை கட்டிட்டு இருக்காங்க. ரேகா இருக்கால, அதாங்க இந்த சிந்தாமணியோட பொண்ணு ரேகா இருக்கல, அவளுக்கு வந்து சத்யாமல்ல ஒரு க்ரஷ்ஷுங்க. நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என்ன இந்த பொண்ணு நேராக வந்து சத்யா பார்க்க மேலேயே போகுது, என்ன விஷயம் தெரியலையேன்னு சொல்லிட்டு, நான் விஷயத்துக்கே வரேன் டேரெக்டாக சத்யா, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சத்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. உங்கள் மனசும் உங்களோட நல்ல குணமும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிக்கணுன்றாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதீங்க, நல்ல முடிவாக சொல்வேன் நம்புறேன்னு சொல்லிட்டு ரேகா அங்கேருந்து போயிடுறாங்க. இனிமேல் தாங்க இந்த சிந்தாமணி ஆட்டத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வரப்போகுது.